أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم. அன்பின் இஸ்லாமிய சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் எனது இனியம் கனிந்த சலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பிஷ்ரஹ்லி சதுரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹுலுல் உக்தத்தன் மின் லிசானி யஃப்கஹு கௌலி ரப்பி ஸித்னி இல்மா. இன்று நாம் உங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால், இறைவனினதும் இறை தூதரினதும் கட்டளைகளை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது என்றும் எவ்வாறு பின்பற்றுவது என்றும் என்பதாகும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் உங்களுக்கு 2 விடயங்களை விட்டு செல்கிறேன், அவற்றை பின்பற்றுங்கள், நீங்கள் வழி தவற மாட்டீர்கள் என்று. இறைவனும் கூறுகிறான் அவனது திருமறையிலே, அத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல என்று பல இடத்தில் கூறிவிட்டு இன்னும் ஓரிடத்தில் கூறுகிறான், அத்தியுல்லாஹ வாத்தியுர் ரசூல வௌலில் அம்ரி மின்கும் என்று. இப்போது விடயத்துக்கு வருகிறேன். சகோதரர்களே, முஸ்லிம்களாகிய நாம் ஏன் பன்றியின் மாமிசத்தையோ அல்லது அதன் ஏனைய உறுப்புக்களையோ உண்பதில்லை? நன்றாக சிந்தியுங்கள். இறைவன் அவனது திருமறையில் அதனை செய்ய வேண்டாம் என்று நமக்கு ஆணித்தரமாக கட்டளையிட்டிருக்கிறான். அவனது குர்ஆனிலே நாம் இறைவனின் இந்த கட்டளையை மறைக்கவோ மறுக்கவோ முடியாது. இந்த குர்ஆன் வசனத்தை நாம் பின்பற்றியே ஆக வேண்டும். மறுத்தால் இறைவனின் குர்ஆனின் ஆயத்தை இறைவனையே மறுத்தவனாகி விடுவோம். நவுது பில்லா. இறைவன் தான் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும். இது இறைவன் அவனது திருமறையிலேயே நமக்கு செய்யக்கூடாது என்று கண்டிப்பாக சொல்லியிருக்கக்கூடிய கட்டளை. சிந்தியுங்கள். நாம் பன்றியின் இறைச்சியை உண்ணாமல் இருப்பதன் வெளிப்பாடு இந்த திருமறை வசனத்தை நாம் பின்பற்றுகிறோம் என்பதே. அதே போன்று இறைவனால் எவைகளை கூடாது என்று நமக்கு அவனது திருமறையில் கட்டளையிட்டிருக்கின்றானோ அவற்றை செய்ய அனுமதி இல்லை. அவற்றை செய்யாமல் இருப்பதன் வெளிப்பாடே திருமறையை நாம் பின்பற்றுகின்றோம் என்பதாகும். இங்கு இறைவன் பல விடயங்களை தவிர்த்து இருக்கும்படி அவனது திருமறையில் சொல்லியிருந்தும் ஏன் நாம் உங்களுக்கு பன்றியின் இறைச்சியை உதாரணம் காட்டினோம் என்றால், பாருங்கள், கலிமா சொன்ன யாரும் பன்றியின் மாமிசத்தை தொடக்கூட நினைக்க மாட்டார்கள். அதனால் உங்கள் சிந்தனையை தூண்ட செய்வதற்கே நாம் இந்த உதாரணத்தை உங்களுக்கு முன்வைத்தோம். இப்போது விடயத்துக்கு வருகிறேன். இறைவன் அவனது திருமறையில் பல இடங்களிலே அத்தியுல்லாஹ வாத்திர் ரசூல என்று கூறியிருக்கின்றான். இதன் வெளிப்பாடே நாம் குர்ஆனையும் ஹதீஸையும் பின்பற்றுவதாகும். ஆனால் இன்னும் ஒரு சில இடங்களிலே அவன் கூறியிருக்கிறான், அத்தியுல்லாஹ வாத்திர் ரசூல வௌலில் அம்ரி மின்கும் என்று. அப்படியென்றால் இங்கே சொல்லியிருப்பதன் கருத்து, ஏ மனிதர்களே அல்லது ஈமான் கொண்டவர்களே, நீங்கள் அல்லாஹ்வுக்கு வழிபடுங்கள், அவனது தூதருக்கு வழிபடுங்கள், உங்கள் நின்றுமுள்ள அமீருக்கு வழிபடுங்கள் என்று 3 விடயங்களை கட்டளையாக சொல்கிறான். முதலாவது விடயம், அத்தியுல்லாஹ, நமக்கு என்றைக்கும் இறைவன் ஒன்றுதான், வேறு எவரிடமும் நாம் செல்வதில்லை, நீதான் எங்கள் இறைவன் என்று. இரண்டாவது, வாத்தியுர் ரசூல, நமக்கு இறை தூதரும் ஒன்றுதான், வேறு எவருக்கும் நமக்கு இறை தூதராக வரவும் முடியாது, நாம் ஏற்றுக்கொள்ளவும் மாட்டோம். மூன்றாவது விடயம், உலுல் அம்ரி மின்கும். நன்றாக கவனியுங்கள். இதன் கருத்து,
உங்களில் நின்றும் உள்ள அமீருக்கு வழிபடுங்கள். இதை நாம் சொல்லவில்லை, இறைவன் அவனது திருமறையில் சொல்கிறான். அப்படியென்றால் இது இறைவனின் கட்டளை. இதை நமக்கு மறுக்கவோ மறைக்கவோ முடியாது. செய்தேதான் ஆக வேண்டும். மறுத்தால் குர்ஆனின் இந்த வசனத்தை மறுத்தவனாகின்றோம். விளைவு இறைவனை மறுத்தவனாகின்றோம். நவுது பில்லா. இறைவன் நம் அனைவரையும் பாதுகாப்பானாக. அன்பின் சகோதரர்களே, சிந்தியுங்கள். நாம் ஏன் ஒரு நாளைக்கு 5 நேரம் தொழுகின்றோம்? இறைவன் அவன் திருமறையில் சொல்லியிருக்கின்றான் 5 நேரம் தொழ சொல்லி. அதனால் தொழுகின்றோம். இதன் வெளிப்பாடு என்ன? நாம் இறைவனின் இந்த வசனத்தை ஏற்றுக்கொண்டு அவனது திருமறையை பின்பற்றுகின்றோம் என்பதாகும். செய்யாவிட்டால் நாளை மறுமையில் இறைவனின் கேள்விக்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். யாருக்கும் தப்பிக்க முடியாது. அதே போன்ற ஒரு கட்டளைதான் வௌலில் அம்ரி மின்கும் என்ற இறைவனின் கட்டளை. இதை நாம் செய்தேதான் ஆக வேண்டும். ஏனென்றால் இது இறைவனின் கட்டளை. இதுவும் திருக்குர்ஆனிலே தான் உள்ளது, வேறு வேதங்களில் அல்ல. நன்றாக சிந்தியுங்கள். இது இறைவனின் கட்டளை அல்லவா? இதே இறைவனின் கட்டளை அல்லவா? நமக்கு ஒரு அமீர் இருந்தால் தானே நாம் இந்த வசனத்தை பின்பற்றியவர்கள் ஆவோம். மறுத்தால் இறைவனின் குர்ஆனை அல்லவா மறுக்கின்றோம். விளைவு விபரீதம். சிந்தியுங்கள். இன்றே இந்த நொடியே உங்கள் அமீரை தேர்ந்தெடுங்கள். அத்தியுல்லாஹ. அல்லாஹுவை பின்பற்றுங்கள். இறைவன் ஒன்றுதான். வாத்தியூர் ரசூல. ரசூலும் ஒன்றுதான். வௌலில் அம்ரி மின்கும். வௌலில் அம்ரி மின்கும். உங்கள் நின்றும் உள்ள. அப்படியென்றால் உயிருடன் இருக்கக்கூடிய ஒருவரை. ஏனென்றால் கவனியுங்கள், இறைவன் ஒருமையாக சொல்கிறான். நம்மில் சிலர் சொல்கிறார்கள், நாம் இந்த வசனத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனால் அப்படி ஒரு அமீர் இல்லையே என்று. நன்றாக சிந்தியுங்கள். இறைவன் கூறுகின்றான் உங்களில் நின்றும் உள்ள என்று. நிகழ்காலத்தை, இப்போது உள்ள ஒரு அமீரை பின்பற்றுங்கள் என்று. அப்படியென்றால் இதன் அர்த்தம் என்ன? இறைவன் இல்லாத ஒன்றை நமக்கு செய்ய சொல்லி கட்டளை இடமாட்டானே. அப்படியென்றால் அமீர் இருக்கிறார், நமக்கு கிடைக்கவில்லை அல்லது நாம் தேடவில்லை என்பது இதன் அர்த்தம். புரிந்து கொள்ளுங்கள். அப்படியென்றால் நமக்கு பல அமீர்கள் இருக்க முடியாது, யாராவது ஒருவர்தான். இப்போது நாம் நபிமொழிக்கு வருவோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், யார் அமீருக்கு வழிபட்டாரோ அவர் ரசூலுக்கும் வழிபட்டார், அவர் அல்லாஹுக்கும் வழிபட்டார். யார் அமீருக்கு மாறு செய்தாரோ அவர் ரசூலுக்கும் மாறு செய்தார், அவர் அல்லாஹுக்கும் மாறு செய்தார். ஹதீஸ் தேடி பாருங்கள். அப்படியென்றால் இந்த நபிமொழி அமீரின் முக்கியத்துவத்தை நமக்கு உணர்த்துகின்றதல்லவா? இன்னும் ஒரு நபிமொழி, யாருக்கு அமீர் இல்லையோ அவருக்கு அமீர் ஷைத்தான் என்றார்கள். ஹதீஸ் தேடி பாருங்கள். இதுபோன்று அமீரின் முக்கியத்துவத்தை பற்றி இன்னும் பல செய்திகள் நபிமொழியில் உள்ளன. தேவை ஏற்படில் சொல்கிறேன். உங்கள் சிந்தனையை தூண்டுவதற்கே ஒரு சிலதை முன்வைத்தேன். யார் அமீராக இருப்பதற்கு தகுதி, அவரை எவ்வாறு பின்பற்ற வேண்டும் என்பதை பற்றிய விவரங்களை தேவை ஏற்படில் அடுத்த பதிவில் தருகிறேன் இன்ஷா அல்லாஹ். இந்த பதிவை நாம் வெளியிட்டதன் நோக்கம் கலிமா சொன்ன அனைவரும் ஜென்னா செல்ல வேண்டும் என்பதுதான். யாரையும் சாடுவது எமது நோக்கமல்ல. ஜஸாகுமுல்லாஹ் ஹைரா.